ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான மோமோஸ் ரெசிபி தான் அதை பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டின்னர். இது வந்து நைட்டில் செஞ்சதுனால வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன எப்படி செஞ்சன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செஷ்வான் மோமோஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரைக்கும் கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இது வந்து நல்லா ஊறட்டும். மாவு வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன மாதிரி பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து திரி வச்சுருக்க கார்லிக் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். கார்லிக் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இதில் நான் கேபேஜும் கேரட்டும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே வந்து நான் திருவி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு திரட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம திரட்டிடலாம். இப்போ வந்து திரட்டி வச்சுருக்க மாவில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். ஓவராக வந்து ஸ்டஃபிங் வைக்க தேவையில்ல. இப்போ வந்து இதை எப்படி மடிக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்டில் இருந்தோ அதுக்கப்புறம் லெஃப்டில் இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக பண்ணணும். இதே மாதிரியே பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா இது ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி வந்து நான் சொல்கிறேன். இதே மாதிரி வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் லெஃப்டில் இருந்து ரைட்டில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். இது வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணணும். இதே மாதிரி வந்து எல்லா மோமோஸ்க்கும் வந்து நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரவுண்ட் மோமோஸ் கூட வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட மோமோஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேனை வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து பூண்டையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாவை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கே வந்து சேர்த்துடலாம். பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லாவே வதங்கட்டும். பூண்டு வந்து வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இதுவும் நல்லாவே வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து செஷ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் தான். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இது சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லாவே வதக்கி விட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஹோம்மேட் தான். இதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு மோமோஸும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். மசாலாலாம் வந்து எல்லா மோமோஸ் மேலே பரவுற மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலரி விட்டுடலாம். கிரேவி வந்து திக்கானதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் மேலே கொஞ்சமாக ஒயிட் செசமி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட செஷ்வான் மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த செஷ்வான் மோமோஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.